வணக்கம். தாயகம் மீடியா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தனது அரசியல் தேவைக்காக முன்னாள் போராளிகளை பயன்படுத்தும் சுமந்திரன் யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் குற்றச்சாட்டு. கடுநாயக்காவில் சிக்கிய 3 வெளிநாட்டவர்கள் வெளியாகிய காரணம். களுவாஞ்சிக்குடியில் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் விசாரணை. ஈஸ்டர் தாக்குதலை அடுத்து சிறையில் பிள்ளையானை சந்தித்த ராஜபக்சக்கள் திடுக்கிடும் பல உண்மைகள் அம்பலம். அதிரடியாக தடுத்து வைக்கப்பட்ட விமானம் நிலுவையில் இருக்கும் பெரும் தொகை. இந்தியா முழுவதும் பேசுபொருளான ஈழத்தமிழர் பிரச்சனைகள் ஒற்றை காரணமாக மாறிய விஜய். மத்திய கிழக்கையும் தாண்டி விரிவடையும் போர். IRGC மிரட்டல். இது தாயகம் மீடியா செய்திகளின் விரிவான செய்திகள். சுமந்திரன் அரசியல் தேவைகளுக்காக முன்னாள் போராளிகள் மாவீரர்கள் தொடர்பான கருத்துக்களை கூறுகிறார். இது எவ்வளவு காலத்திற்கோ தெரியவில்லை என யாழ்ப்பாண பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் மாணிக்கவாசகர் இளம்புரையன் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் பின்னர் ஊடகவியலாளர் ஒருவர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் போர்க்குற்றம் தொடர்பான சர்வதேச விசாரணைகளுக்கு கால அவகாசம் கோரினார். புலிகளும் போர்க்குற்றங்கள் புரிந்தார்கள், அவர்களையும் விசாரிக்க வேண்டும். புலிகளால் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாகவும் விசாரிக்க வேண்டும் என்று கடந்த காலங்களில் கூறினார். தற்போது தமிழரசு கட்சிக்குள் முன்னாள் போராளிகளுக்கும் மாவீரர் குடும்பங்களுக்கும் தான் முன்னுரிமை உள்ளது என்று கூறுகிறார். இது குறித்து தங்களது கருத்து என்ன? ஊடகவியலாளர் ஒருவர் வினவிய போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ்நாட்டு அரசியல் போல்தான் நாங்கள் இதனை பார்க்க வேண்டும். மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கூறிய விடயம், அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை எதிரியும் இல்லை என்று. அதே போல்தான் எமது அரசியல்வாதிகள் தற்போது செய்கிறார்கள் என்பது எனது சுருக்கமான விடை. இதில் நிறைய விடயங்கள் உள்ளடங்கியுள்ளன. மேற்படி நீங்கள் கூறிய வசனங்களை பயன்படுத்திய நபர் தற்போது முன்னாள் போராளிகள் மாவீரர் குடும்பங்களுடன் அரசியல் தேவைக்காக எவ்வாறு நடந்து கொள்கின்றார் என நீங்களே பார்க்கிறீர்கள். எங்களது தலைவிதியை தீர்மானிக்கும் வழியை நாங்கள் ஒருபோதும் கைகளில் கொடுக்கவில்லை. அந்த சட்டத்தரணி கூறிய கருத்துக்களுக்கு பல்கலைக்கழக சமூகமோ முற்போக்கான அமைப்புகளோ எதிரான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். அவர் தன்னுடைய அறிவுக்கு எட்டிய வகையில் தனது கருத்துக்களை சொன்னார். அதை நாங்கள் ஏற்க வேண்டிய தேவையில்லை. விரும்பினால் நிராகரிக்கலாம், கட்டாயமாக ஏற்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் இந்த மண்ணில் என்ன நடந்தது என்பதை நாங்கள் சரியான முறையில் அறிய வேண்டும். புலி போராளிகள் மனித உரிமைகள் மீறலில் ஈடுபட்டார்களா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவர் அரசியல் தேவைக்காக இவ்வாறான கருத்துக்களை கூறியிருந்தார். தற்போது அவரது செயற்பாடுகளை பார்க்கின்ற போது எங்களது அரசியல் களத்திற்கு ஏற்றால் போல் தன்னை மாற்றியுள்ளார் போல்தான் தெரிகிறது. இது எவ்வளவு காலத்துக்கோ தெரியவில்லை என்றார். கடுநாயக்க விமான நிலையத்தில் சைபர் குற்றச்செயல்களுக்காக கடத்த முயன்ற பெருமளவிலான கைபேசிகள் மற்றும் மின்கலங்களுடன் 3 சீன நாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை விமான நிலைய சுங்க அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நடவடிக்கையின் போது 51,40,000 ரூபாய் மதிப்புள்ள 87 கைபேசிகளும் 140 மின்கலன்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 34 வயதுடைய ஒரு பெண்ணும் 35 வயதுடைய 2 ஆண்களும் அடங்குவதுடன் இவர்கள் பசுமை வழித்தடம் வழியாக இப்பொருட்களை சட்டவிரோதமாக கொண்டு செல்ல முயன்ற போதே பிடிபட்டுள்ளனர். சுங்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் மிட்டாய்கள் மற்றும் சாக்லேட்டுகளுக்கு நடுவே ஒரு பையிலும் ஆடைக்கு அடியில் அணியப்பட்டிருந்த பிரத்யோக ஜாக்கெட்டிலும் கைபேசிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் பெண்ணின் காலணிகளின் அடிப்பகுதியிலும் மற்றொரு ஆணின் பயணப்பையிலும் கூடுதல் கைபேசிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. தற்போது கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களும் மேலதிக விசாரணைகளுக்காக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தினால் மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்தில் இன்று 20ஆம் தேதி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்போது விசாரணைகளுக்காக மண்முனை தென் எருவில் பெற்று, போரதீவு பெற்று, மண்முனை தென்மேற்கு மற்றும் மண்முனை பெற்று ஆகிய பிரதேசங்களில் இருந்து காணாமல் போனவர்களின் உறவினர்கள் 40 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தன. மேற்படி விசாரணைகளை காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் ஆணையாளர் கிருஷ்ணமூர்த்தி, குழு தலைவர் விமலநாதன், பிராந்திய இணைப்பாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மேற்கொண்டுள்ளனர்.
களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்தில் இன்று புதன்கிழமை காலையிலிருந்து முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த விசாரணைகள் மாலை 4 மணி வரை நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றதன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோர் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு சென்று சிறை கைதியாக இருந்த பிள்ளையானுடன் இரகசிய சந்திப்பை மேற்கொண்டுள்ளனர். இந்த தகவல்களை பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளார். கோடபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் ஒரு வாரத்திற்குள் பிள்ளையானுக்கு பிணை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்வதாக இதன்போது மகிந்த, பசில் மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோர் பிள்ளையானிடம் உறுதி அளித்துள்ளதாகவும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் இதன்போது நீதிமன்றில் குறிப்பிட்டுள்ளார். பிள்ளையானின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் அசாத் மௌலானாவிடம் இருந்து பெறப்பட்ட வாக்கு மூலத்தில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளதாகவும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றில் தெரிவித்துள்ளார். தற்போது பிரான்சில் வசித்து வரும் அசாத் மௌலானாவிடமிருந்து பிரான்சில் உள்ள இலங்கை தூதரகத்தில் வைத்து இந்த வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு செலுத்த வேண்டிய 28 கோடி ரூபாய்க்கும் அதிக பணத்தை செலுத்த தவறியதால் ஏரோ லங்கா நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் B727-200 F ரக விமானம் ஸ்ரீலங்கா சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. 2026 மார்ச் 20 நிலவரப்படி கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் தரையிறக்கம் மற்றும் நிறுத்துகைக்கான கட்டணங்களாகவே இந்த நிலுவைத் தொகை செலுத்த வேண்டி இருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. 2010 ஆண்டின் 14ஆம் இலக்க விமான போக்குவரத்து சட்டத்தின் 101வது பிரிவின் கீழ் இந்த விமானத்தை தடுத்து வைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி அனைத்து நிலுவைத் தொகைகள், செலவுகள், தடுத்து வைப்பதற்கான செலவினங்கள், களஞ்சிய கட்டணங்கள், நிர்வாக கட்டணங்கள் மற்றும் சட்ட செலவுகள் ஆகியவை வசூலிக்கப்படும் வரை இந்த போயிங் விமானம் அதிகார சபையின் வசம் இருக்கும் என கூறப்படுகிறது. இதேவேளை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை சட்டத்தின் 101வது பிரிவின்படி இந்த தொகை செலுத்தப்படாவிட்டால் விமானத்தை விற்பனை செய்வதற்கு அதிகார சபைக்கு அதிகாரம் உண்டு என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கமைய நிலுவைத் தொகையை முழுமையாக செலுத்துமாறு சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு இறுதி அறிவித்தலும் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது இந்திய செய்தி. தமிழக ஊடகங்களில் பேசப்பட்ட முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு உள்ளிட்ட ஈழத்தமிழர்கள் பிரச்சினைகள் தற்போது இந்திய அளவில் செய்திகளாகவும் விவாதமாகவும் மாறி இந்தியா முழுவதும் மீண்டும் கவனம் பெற்றுள்ளதாக மனித உரிமை செயற்பாட்டாளர் சன் மாஸ்டர் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் குறித்து வெளியிட்ட ஒற்றை பதிவு இந்திய ஊடக பரப்பில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் அதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் சன் மாஸ்டர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் குறித்து தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வெளியிட்ட பதிவு இந்திய தேசத்தில் ஆதிக்கம் செலுத்தும் ஆங்கில, ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட பல நூற்றுக்கணக்கான ஊடகங்களில் முள்ளிவாய்க்கால் மற்றும் ஈழத்தமிழர்கள் என்ற அடையாளம் என்று பேசு பொருளாக மாறியுள்ளது என்று அரசியல் அவதானிகள் பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். தமிழ் மக்களின் பிரச்சனையை தமிழகத்தை கடந்து இந்திய அளவில் ஆங்கிலம் உள்ளிட்ட பிற மொழி ஊடகங்களில் கொண்டு செல்லப்படவில்லை என்ற விமர்சனங்களுக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் முள்ளிவாய்க்கால் குறித்து வெளியிட்ட ஒற்றை பதிவு மீண்டும் இந்தியா முழுவதும் தேசிய தலைவர் பெயரையும் முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு இடத்தையும் செய்தி பக்கங்களையும் கடந்து தொலைக்காட்சி விவாதங்களாகவும் இந்தியா முழுவதும் ஊடக பரப்பையும் சூடாக்கியுள்ளது. இந்திய நாடாளுமன்றத்தில் ஈழத்தமிழர்களின் நீதிக்காக இன்று ஒரு நாள் தமிழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு வரலாற்றில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் இந்திய நாடாளுமன்றத்தில் உள்ள 543 உறுப்பினர்களில் பெரும்பாலானவர்களின் ஆதரவை நாம் பெற வேண்டும். அதற்கு முதலில் தமிழகத்தை கடந்து இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்களிலும் ஈழத்தமிழர்களின் அவலங்கள் பேசப்பட வேண்டும் என்பதோடு அவை கருத்துருவாக்கமும் பெற வேண்டும். அந்த வகையில் ஈழம், முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை போன்ற எமது பலிகள் நிறைந்த வார்த்தைகளை தற்போது தமிழக ஊடகப் பிறப்பை கடந்து இந்திய ஊடகங்கள் என்று உச்சரித்தமைக்கு ஒற்றை காரணம் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தான் என்பதை நுண்ணறிவு கொண்ட மக்களால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும் என்றார். தொடர்வது வெளிநாட்டு செய்தி.
புதிய இராணுவ நடவடிக்கையை ஈரான் எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டால் போர் மத்திய கிழக்கு நாடுகளையும் தாண்டி விரிவடையும் என ஈரான் புரட்சி காவல் படை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. இதனால் ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதல் போராக மாறியது. வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. அத்துடன் கோர்மூஸ் நீரிணையை மூடியது. கடந்த பிப்ரவரி மாதம் 28 தொடங்கிய இந்த போர் சுமார் 40 நாட்களுக்கு மேலாக நீடித்தது. பின்னர் பாகிஸ்தான் மத்தியஸ்தராக திகழ அமெரிக்கா ஈரானிடையில் இடைக்கால போர் நிறுத்தம் ஏற்பட்டது. நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான திட்டங்கள் முன்மொழியப்பட்டன. ஈரானின் கோரிக்கைகளை அமெரிக்கா ஏற்க மறுக்கிறது. அதே வேளையில் அமெரிக்காவின் சில உத்தரவாதத்தை நம்ப ஈரான் மறுத்து வருகிறது. இதனால் ஈரான் மீது அமெரிக்கா எப்போது வேண்டுமென்றாலும் தாக்குதல் நடத்தலாம் என தெரிகிறது. ட்ரம்ப் இது தொடர்பாக தொடர்ந்து மிரட்டி வருகின்றார். இந்த நிலையில் ஈரான் புரட்சிகர காவல் படை எங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் போர் மத்திய கிழக்கு நாடுகளை தாண்டி விரிவடையும் என எச்சரித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையில் போர் மூண்டால் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படலாம். கவுதி அமைப்பும் ஈரானுக்கு ஆதரவாக செயல்பட வாய்ப்புள்ளது. இது தாயகம் மீடியா செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.